Organic farming na என்னன்னு பார்க்க போறோம். Organic farming is alternative agricultural system which is oriented by in the 20th century in the reaction to rapidly change the farming practices. Organic farming அப்படிங்கிறது என்னன்னா ஆல்ட்ரேஷன் நார்மலாக பண்ணுற அந்த அக்ரிகல்ச்சரோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் தான் ஆர்கானிக் ஃபார்மிங். இதில் வந்து இயர்லியாக எப்போ இது ஒரிஜினேட் ஆச்சுன்னா எப்போ இது தோன்றுச்சுன்னா 20ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியிலே தோன்றியிருக்கு. இது வந்து நிறைய ரியாக்ஷன், இது வந்து என்னன்னா நிறைய சேஞ்ச் இன் ஃபார்மிங் ப்ராக்டிசஸில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆஃப் சிஸ்டம் தட் சப்ஸ்டைன்ஸ் த ஹெல்த் ஆஃப் சாயில். அந்த ஒரு மண்ணுக்கு வந்து எவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்குது, எவ்வளோ ஒரு வளமாக இருக்குது, அந்த எக்கோசிஸ்டம் எவ்வளோ வளமாக இருக்குது, இதெல்லாம் வந்து சப்ஸ்டெயின் பண்ணுறது தான் இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தோட ஒரு நோக்கம். இது வந்து ரியலி எக்காலஜிக்கல் ப்ராசஸ், இது ஒரு எக்காலஜிக்கல் ப்ராசஸ் கூட சொல்லலாம். பயோடைவர்சிட்டி அண்ட் cycles adapted to the local condition rather than the use of input with the adverse effects. அதாவது இந்த இது வந்து எக்காலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கிறது மூலியமாக அந்த லோக்கல் கண்டிஷனுக்கு வந்து அந்த எந்த ஒரு பிளான்ட்டாக இருந்தாலும் அடாப்ட் ஆகிக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பயோஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நேச்சுரலாக நம்ம தயாரிக்கிற அந்த உரம். ஓகேவா? பயோஃபர்டிலைசர்ஸ் வந்து ஒரு லிவிங் செல்ஸோ இல்லைனா லேட்டல் செல் ஸ்ட்ரைன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தில் இருக்க அந்த ஒரு சின்ன ஒரு பார்ட்டோ அது வந்து அந்த ஒரு பிளான்ட்டுக்கு வந்து நியூட்ரியன்ஸ் அப்டேக் பண்ணுறதுல வந்து ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா அதுதான் பயோஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரைபோஸ்போர் விச் இஸ் அப்ளைட் த்ரூ த சீட் ஆர் சாயில். ரைபோஸ்போர் ஸ்பியர் அப்படிங்கிறது என்னன்னா அப்ளைட். இது எதுக்கு அப்ளை பண்ணுவாங்கன்னா சீடு இல்லைனா சாயிலில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. பயோஃபர்டிலைசர்ஸ் கேன் கால்ட் அஸ் அ மைக்ரோபியல் கல்ச்சர் பைனாகுலன்ஸ், அப்புறம் பாக்டீரியா இனாகுலன்ஸ் இல்லைனா பாக்டீரியல் ஃபெர்டிலைசர்ஸ். இது மாதிரி எது வேணுமானு சொல்லலாம் பயோஃபர்டிலைசருக்கு. தே ஆர் எஃபிஷியன்ட் இன் த ஃபிக்ஸிங் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, பாஸ்பேட்டை கரைக்கிறதுக்கு, செல்லுலாஸை டீகம்போஸ் பண்ணுறதுக்கு, தனியாக பிரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. தே ஆர் டிசைன் டு இம்ப்ரூவ் த சாயில் ஃபெர்டிலிட்டி, சாயிலோட ஃபெர்டிலிட்டி, பிளான்ட் க்ரோத்து, அப்புறம் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸு, பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தில் சாயிலில் நடக்க வேண்டிய அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தால் நடக்க வேண்டிய அந்த வேலைகள் எல்லாத்தையுமே இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆக்ரோ இம்ப்ரூவ்ஸ் and are more efficient and cost efficient than the chemical fertilizers ஓட இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக இருக்குது. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா பாருங்கள். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து என்ன சொல்லலாம்னா லிவிங்கில் ஃப்ரீயாக இருக்கிறது வந்து அசிட்டோபாக்டர், க்ளோசோடியம், நாஸ்டிக், அனாபியா, இந்த 4 பாக்டீரியா. இதில் அசிட்டோபாக்டரும் குளோரோஸ்டியமும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. சிம்பாட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரைபோசியம், அலபேனியா, அசோலி இதை படிச்சுக்கோங்க. சிம்பாட்டிக்கில் வந்து அசோஸ்பிருலம். பொட்டாசியத்தை கரைக்கிற பயோஃபர்டிலைசர்ஸ் எதுனா பாக்டீரியாவில் பார்த்தோம்னா பேசிலஸ் சப்ஸ்டில்சஸ், சீடோமோனாஸ் ஸ்டார்டியா, இந்த 2 இதுவும். ஃபங்கையில் பார்த்தோம்னா பென்சிலம், ஆஸ்பார்கில்லஸ், இது 2ம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பொட்டாசியத்தை வந்து மொபைலைசிங் பண்ணுற பயோஃபர்டிலைசர்ஸ் பார்த்தோம்னா மைக்ரோரைசியா. இதில் மைக்ரோரைசியாவில் குளோம்னஸ் அண்டு கியூட்டலோஸ்போரா, அதுதான் மைக்ரோரைசியாவில் இருக்கிறது. மைக்ரோமைசியாவில் வந்து பார்த்தோம்னா அமண்டியா, இந்த ஒரு இது மட்டும் வரும். பயோஃபர்டிலைசர்ஸ் ஃபார் மைக்ரோ நியூட்ரியன்ஸை அப்சர்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். சிலிகேட்டையும் ஜிங்க் சொலிபர்ஸாகவும் இருக்கிறது. சிலிகேட் அப்புறம் ஜிங்க் சொலிபர்ஸாக இருக்கிறது வந்து பேசிலஸ் அப்படிங்கிறது என்னென்னா பாக்டீரியா. பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டிங் ரைபோஸ்போம் பாக்டீரியா வந்து சீடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அது அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ரைபோசியம்னா என்னென்னு பார்ப்போம். பயோஃபர்டிலைசர்ஸ் கண்டெய்னிங் த ரைபோசியம் பாக்டீரியா கால் ரைபோசியம் பயோஃபர்டிலைசர் கல்ச்சர். அதாவது ஒரு பயோஃபர்டிலைசர்ஸில் வந்து ரைபோசியம் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அது வந்து ரைபோசியம் பயோஃபர்டிலைசர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பாட்டிக் பாக்டீரியா தட் ரெசைட் த இன்சைட் த ரூட் நாடுல்ஸ். அதாவது ரூட்ஸை, இந்த சிம்பாட்டிக் பாக்டீரியா எங்கே இருக்கும்னா ஒரு ரூட் நாடுல்ஸ் முடிச்சா இருக்க அந்த ரூட் நாடுல்ஸில் வந்து இருக்கும். இது வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை வந்து
அதுக்கு பிளான்ஸுக்கு தேவையான அந்த அவைலபிள் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. திஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து எப்போ சாயில் அப்ளை பண்ணுறோமோ அப்போ வந்து அது மல்டிப்ளிகேஷன் ஆகி அட்மாஸ்பியரில் இருக்க நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைபோசியம் வந்து பேடி ஃபீல்ட்ஸில் போட்டோம்னா நம்மளோட வருவாயை வந்து 15% 40% வரை உயர்த்திக்கலாம். அசோலா அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ளோட்டிங் ஃப்ரீ ஃப்ரெண்டு. இது வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கையோடு சேர்ந்தது, அனபோலியோ அசோலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பயோஃபர்டிலைசராக வெட்லேண்ட் ரைஸ் கல்டிவேஷனில் யூஸ் பண்ணலாம். இது வந்து 40 to 60 கிலோகிராம் வந்து போடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இதோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். த அக்ரானமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் அசோலா வந்து குவைட்டாக சிக்னிஃபிஷண்ட்டாக இருக்கும். இப்படி இருக்கிறதுனால அது வந்து நிறைய ரைஸை வந்து க்ராப்பை இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து அது சீக்கிரமாகவும் முடித்ததுக்கப்புறம் அது சீக்கிரமாக மக்கியும் போயிடும். அப்ஸ்குலர் மைக்ரோ ரைஸே அப்படிங்கிறது என்னென்னு பாருங்கள். இது ஒரு சிம்பட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் த ஃபங்கை அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம் ரூட்டுக்கும் ஃபங்கைக்கு இருக்க ஒரு சிம்பாட்டிக் அசோசியேஷன் தான். இது வந்து பாஸ்பேட்டை வந்து இருக்கிறத வந்து சொலிபிள் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் இன்க்ரீஸிங் த அவைலபிலிட்டி ஆஃப் பாஸ்பரஸ், ஏம் வந்து நெசசரியாக அந்த ரெசிஸ்டன்ட் ஆஃப் த ஒரு டிசீஸை எதிர்க்கிறதுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஜெர்மு ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்லலாம் இது ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அக்யூஸாக வாட்டர் அவைலபிலிட்டியை கூட இது அக்யூஸ் பண்ணிக்கும். ஸ்வெட்லேண்ட் லிக்விட் ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து சைட்டோகைனின், ஜிபர்லின், ஆக்சின் இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இது எல்லாத்தையுமே மேக்ரோ அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஃபெர்டிலைசர்ஸை வந்து மேக் பண்ணுவாங்க. எங்கே இருந்துன்னா ப்ரௌன் ஆல்கையிலேருந்து மேக் பண்ணுவாங்க. இது வந்து எவ்வளோ வளரும்னா 150 மீட்டர் வந்து வளருமா. இந்த சீவீட் லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து ஆர்கானிக் மட்டும் இல்லை, எக்கோ ஃப்ரெண்ட்லி கூட. இந்த சீவீட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது சாயிலில் இது வந்து ஒரு லாங் கிராஸ் லிங்க்டு பாலிமரை வந்து சாயிலில் உருவாக்கிடும். இந்த பாலிமர் வந்து சாயிலை வந்து க்ரம்ப் பண்ணும் போது அது வந்து நல்லா ஸ்வெல்லப் ஆகி ரொம்ப மாய்ஸ்சரை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கும். தே ஆர் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் இன் த ஆர்கானிக் கார்டன் விச் இஸ் இம்ப்ரூவ்ஸ் த ப்ரொவைட் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃபார் த பிளான்ட். அதாவது இந்த கார்டனிங் பண்ணுறதுக்குலாம் இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. சீவீட் வந்து 70 மினரல்ஸ் இருக்கும். 70 மினரல்ஸ், விட்டமின்ஸ், என்சைம் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு அசுரத்தனமான வளர்ச்சியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இம்ப்ரூவ்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் டு த ஃப்ரூட்ஸ் அண்ட் டிசீஸு எதுவுமே தாக்காமல் இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியே கொடுக்குது. சீட் சோக்குன்னு இந்த சீவீடு ஃபுட்டை வந்து ஜெர்மினேட் பண்ணோம்னா அது நல்லா டெவலப் ஆகும், அதோட ரூட் சிஸ்டம்லாம் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோ பெஸ்டிசைட்ஸ் வந்து லெஸ் டாப்பிக்கில் பார்ப்போம். தேங்க்யூ.